இந்த சரித்திரம் இப்படி சொல்லிவிட்டு இதை மனசுல வச்சுக்கிட்டு தூக்கி இதை சொல்லாம பாண்டு நடத்துல உடனே இப்போ எந்த தேவதையனுடைய பிரசாதத்துல நான் குழந்தை அடையணும் நீங்க சொல்லுவோம். தர்மமாதாய சுபே தர்மம் தான் புண்ணியத்தை கொடுக்கும், உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். தர்ம தேவதையை கூப்பிடு மந்திரத்தினாலே உடனே குந்தி ஏகாந்தத்துல போய் உட்கார்ந்து மந்திரத்தை ஜபிச்சாளா. ஏகாந்தம் ரொம்ப தேவை மந்திர ஜபத்துக்கு, பகவத் தியானத்துக்கு. வேண்டாமோ ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டி இருக்குன்னு, தரித்திர சின்ன தரித்திர தூக்கத்துக்கு ஒரு சாமியை கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இது வீங்க மரபு வைக்கிறா பாருங்க, ஸ்கிரீன் அதை ஒன்று வைங்க, மேலே இந்த கண்ணாடி கதவு ஒரு இதை போடுங்க. நான் சொல்ல அவனாலும் குழந்தைகள் உடனே போட்டு பண்ணுங்கிறாங்க. நான் கிளீனா தானே வந்து இங்கே பிரவச்சனம் பண்ண முடியும். அதனால அவளுக்கு அந்த கவலை சௌகரியமா இருக்குன்னு உடனே போய் சொல்றான். அவர் உடனே பறக்கிறா சாமி. அவர்கிட்ட போய் சொல்லாதேன்னு, அவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா கீழே வந்து விட போறாருன்னு கவலையா இருக்கு. அவரே ஓடுறார். வேலைக்காரன் இருக்கா, சீவனங்க அவன் கொண்டு வச்சிருக்கா, வேலைக்காரன் அவன் செய்யட்டமே, அவன் நானே போறேங்கிறார். இப்படி ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டியிருந்தா பரமசுகம். இந்த தரித்திர சுகம் நித்திரே, இதுக்கு ஏகாந்தம் தேவையா இருந்தா பரமசுகம் பிரம்ம தியானம். அதுக்கு ஏகாந்தம் வேண்டாமோ? அதனாலதான் நரசிம்ம தபோனத்துக்கு கூடுறாள் அங்க ஏகாந்தத்துக்கு. வைரத்தை கண்டது இங்க அன்றான், பட்டாணி கடலை கடையில வச்சுன்னு உட்காந்து அன்றான். அது இங்கேயும் எந்த மேலே ரகசியமான இடத்துல ஒரு பீரோக்குள்ள அதுக்குள்ள ஒரு காட்டையில இதுல உள்ள வச்சு வைக்கிறான். அது மாதிரி ஒரு தரித்திர சுகம். ஒரு தம்பதிகள் சயனம் பண்ணிக்கணும்னா ஒரு ரூம்ல போய் படுத்துறாங்க, ரூம்ல படுத்தக்கூடாத தம்பதிகள். இப்படி சின்ன சுகத்துக்கெல்லாம் ஏகாந்தம் தேவையா இருந்தா பெரிய சுகம் பகவத் அனுபவம் உள்ள சுவாமி பார்க்கறதுக்கு அதுக்கு ஏகாந்தம் ரொம்ப தேவை. அந்த ஏகாந்தம் இல்லாம தியானங்கனம் பண்றதுதான் பாதி பைத்தியமா போயிடுறது. பைத்தியமா போடுது பாருங்க. 6வது சத்தம் போடுவோம் தியானம் பண்ற போது இப்படி மண் ஒரு நரம்பு உடைச்சிக்கும், உடனே பிரெயின் கட்டு போயிடும், உடனே கீழ்பார்த்தோம் ஹாஸ்பிட்டல். முதல்ல கீழ்பார்க்கறது ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பெருசா, அதனால நான் அதை விட்டுறதில்லை. அதை சொல்றது ஏன்னா போய் அஷடம் அங்கதான் போய் குடிக்கணும். அதனால இது பாதி பைத்தியம். இந்த மந்திர ஜபம், இந்த அஷட்டு பிராணாயாமத்தால வந்து உபதிரவம். அதுதான் சத்குருக்களிடத்துல உபதேசங்களை பெறணும், அனுபவம் உள்ள மகான்களிடத்துல போய் காட்டணும். நாமா இதையா பண்ணோம்னா அது விபரீதமா போயிடும். அதுதான் பெரியவாள் ஆச்சாரியா அவளை போய் சேவிக்கிறது, கேட்கிறது, தெரிஞ்சுக்கிறது.